அவசரமாக உயர்மட்ட பாதுகாப்பு அதிகார சபையை கூட்டும் டொனால்ட் ட்ரம்பும் ஈரானுக்கு எதிராக எடுக்கப்பட போகும் அவசர முடிவுகளும் புதிய முன்மொழிவின் மூலமாக இறுதியான நிலைப்பாட்டை வெளியிட்ட ஈரானும் ஈரானிய தலைமைகளின் அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களும். இன்னும் 3 தினங்களுக்குள்ளே ஈரானின் காக் தீவானது வெடிக்கப் போகின்றதா? காக் தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி தளங்கள் முழுமையாக வெடித்து சிதறப் போகின்றனவா? தெற்கு லெபனான் பிரதேசத்திலே அளிக்கப்படும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் வீரியமான தாக்குதல்களும் தெற்கு லெபனான் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய உச்ச மோதல்களும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களை கிழித்து தொங்கவிட்ட ஈரானின் தேசிய பாதுகாப்பு வெளியுறவு சபையினுடைய ஊடக பேச்சாளர், இன்னும் ஒரு கப்பலை தட்டி தூக்கிய சோமாலியாவின் எதிர்ப்பு குழுக்களும் சோமாலிலேண்டுக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தூதரும் விரிவடையும் சோமாலியாவினுடைய போர்க்களமும் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்ட நபர் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய மேலதிக தகவல்களும் இவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மொசாடின் திட்டங்களும். இது ஈரான் அப்டேட்டினுடைய 117வது காணொளியாகும். நேற்றிரவு வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அத்தோடு வெள்ளை மாளிகையினுடைய ஏற்பாட்டில் நடைபெற்றிருந்த விருந்துபசாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். குறித்த தாக்குதலானது ஒரு ஃபோர்ஸ் ஃபிளாக் தாக்குதல் திட்டம் என்றும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நியாயப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நாடகம் என்றும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது அமெரிக்க ஊடகங்கள் துப்பாக்கிச் தாக்குதல்களை மேற்கொண்ட நபருடைய கொள்கைகள் தொடர்பாகவும் அவருடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். 31 வயதுடைய கோல் தோமஸ் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்பை குழந்தை பாலியல் குற்றவாளியாகவும் கற்பழிப்பாளராகவும் அவர் சித்தரித்திருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் ஒவ்வொரு அதிகாரிகளையும் படுகொலை செய்ய வேண்டும் என அவர் திட்டமிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவுகளை எதிர்க்கக்கூடியவராகவே அவர் இருந்துள்ளார் என அமெரிக்க ஊடகங்கள் குறித்த குற்றவாளியினுடைய கொள்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். இதேபோல் டொனால்ட் ட்ரம்ப் ஊடக சந்திப்புகளில் குறித்த தாக்குதல் தொடர்பான பல பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார். இந்த தாக்குதலினால் ஈரானுக்கு எதிராக என்னுடைய வெற்றியினை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் தொடர்ச்சியான பிரச்சாரங்களையும் கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களே குறித்த தாக்குதல் திட்டமானது ஒரு ஃபோர்ஸ் ஃபிளாக் தாக்குதல் திட்டம் என்பதனை உறுதிப்படுத்துகின்றது. மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அமெரிக்காவினுடைய முன்னாள் CIA அதிகாரி லாரி ஜான்சன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விருந்துபசார நிகழ்விலே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் ஒரு அரசியல் நாடகமாகும். பல காரணங்களுக்காக திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நாடகமாகும். மேலும் இந்த அரசியல் நாடகத்தில் பாதுகாப்பு படைப்பிரிவினர் சரியாக நடிக்கவில்லை. குறித்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதும் டொனால்ட் ட்ரம்பே முதலாவதாக காப்பாற்றப்பட வேண்டும். அவரையே பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். ஆனால் இங்கு முதலாவதாக JD வான்ஸ் அவர்களே பாதுகாக்கப்பட்டார். JD வான்ஸுக்கு பின்புதான் பாதுகாப்பு அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்பை பாதுகாப்பாக உள்நோக்கி நகர்த்தினார்கள். மேலும் இந்த சம்பவம் ஒன்று இவை அனைத்தும் அரசியல் நாடகம் என்பதனை உறுதிப்படுத்துகின்றது. மேலும் இந்த அரசியல் நாடகத்தை இவர்கள் சரியான முறையில் நடிப்பதற்கும் தவறிவிட்டார்கள். அத்தோடு இந்த அரசியல் நாடகத்திற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பதும் இதனுடைய திரைக்கதை வசனத்தை யார் எழுதியுள்ளார்கள் என்பதும் அனைவருக்கும் தெரியும் என அமெரிக்காவினுடைய முன்னாள் CIA உளவுத்துறை அதிகாரி லாரி ஜான்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலை மேற்கொண்ட நபருடைய சமூக ஊடக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இவருடைய சமூக ஊடக வலைத்தளங்கள் முழுமையாக முடக்கப்படுவதற்கு முன்பு சில சமூக ஆர்வலர்கள் இவருடைய சமூக ஊடக வலைத்தளங்களை முழுமையாக நோட்டமிட்டுள்ளார்கள். இதன்போது துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கக்கூடிய நபர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சீருடையை அணிந்திருப்பதற்கான தரவுகள் புகைப்படங்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ சிப்பாய்கள் அதிகாரிகள் அணியக்கூடிய டி-ஷர்ட் ஒன்றினை இவர் அணிந்து புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்பே இந்த புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் சமூக செயற்பாட்டாளர்கள் குறித்த புகைப்படத்தையும் தற்போது வெளியிட்டுள்ளார்கள். அதாவது துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கக்கூடிய நபருக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றன. நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் இவர் ஒரு மொசாட் உளவாளியாகவே செயற்பட்டுள்ளார். எனவே இந்த தாக்குதல் திட்டங்கள் அனைத்தும் ஃபோர்ஸ் ஃபிளாக் தாக்குதல் திட்டம் என்பதனையும் இதற்கு பின்னால் மொசாட் தான் இருக்கின்றது என்பதனையும் தற்போது அதிகளவான சமூக ஆர்வலர்கள் சமூக ஊடக வலைத்தளங்களில் செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் இவை தொடர்பான தகவல்களை ஈரானிய ஊடகங்களும் வெளியிட்டிருந்தன.
அடுத்து சோமாலியாவினுடைய யுத்தக்களம் விரிவடைந்து வருகின்றது. சோமாலியாவுக்குள் இருக்கக்கூடிய 2 பிரிவினைவாதிகள் சோமாலியாவை சோமாலிலாந்து என்கின்ற ஒரு பகுதியாகவும் புண்ட்லாந்து என்கின்ற ஒரு பகுதியாகவும் பிரித்துள்ளார்கள். மேலும் இவ்வாறு சோமாலியா நிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சோமாலிலாந்து பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக அங்கீகரித்துள்ளது. மேலும் சோமாலிலாந்தினுடைய ஜனாதிபதியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அப்துல்லாஹிமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக அங்கீகரித்துள்ளார். இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையில் தற்போது சோமாலிலாந்துக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதரையும் நெட்டன்யாகுவின் அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் சோமாலிலாந்து பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதரகம் அமைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே சோமாலிலாந்தினுடைய தூதரகத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஆரம்ப கட்டமாகவே தற்போது சோமாலிலாந்துக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் சோமாலிலாந்தை ஐக்கிய அரபு அமீரகமும் அங்கீகரித்துள்ளது. புண்ட்லாந்து பிரதேச பிரிவினைவாதிகளையும் ஐக்கிய அரபு அமீரகம் அங்கீகரித்துள்ளது. இவர்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த நிதி உதவிகளையும் ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புமே வழங்கி வருகின்றன. எனவே தற்போது சோமாலிலாந்துக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதர் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சோமாலியாவுக்குள் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சோமாலிலாந்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் புண்ட்லாந்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையான ஆதரவை சோமாலியாவுக்கு வழங்கி வருகின்றார்கள். மேலும் சோமாலியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் யமன் ஹவுதி இராணுவத்தோடு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த செயற்பாடுகளுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடு விரைவில் சோமாலியாவின் களத்திலே சோமாலிலாந்துக்கு எதிராகவும் புண்ட்லாந்துக்கு எதிராகவும் சோமாலியாவினுடைய எதிர்ப்பு குழுக்கள் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே இன்னும் சில நாட்களுக்குள் அல்லது சில வாரங்களுக்குள் சோமாலியாவினுடைய யுத்த களமும் சூடுபிடிக்கப் போகின்றது. சோமாலியாவினுடைய எதிர்ப்பு குழுக்கள் குறித்த பிரிவினைவாதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். அத்தோடு சோமாலியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கப்பல்களுக்கு தடை விதித்துள்ளது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சரக்கு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல் ஒன்றை கைப்பற்றியிருந்தது. சோமாலியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களே இந்த எண்ணெய் கப்பலை கைப்பற்றியிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றிரவும் சோமாலியாவின் கடற்பரதேசத்திற்கு அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான இன்னும் ஒரு சரக்கு கப்பல் ஒன்றையும் கைப்பற்றியுள்ளார்கள். தற்போது குறித்த சரக்கு கப்பலை கைப்பற்றி சோமாலியாவினுடைய கடற்பரதேசத்தை நோக்கி நகர்த்தி இருப்பதாகவும் குறித்த சரக்கு கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே சோமாலியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 2வது சரக்கு கப்பலையும் கைப்பற்றி விட்டார்கள். மேலும் இந்த நடவடிக்கையானது இனி வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கப் போகின்றன. மேலும் சோமாலியா எதிர்ப்பு குழுக்களுடைய இந்த செயற்பாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்த கட்ட அழுத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. அடுத்து ஈராக்கினுடைய பிரதமரை தெரிவு செய்வதற்கான அடுத்த கட்ட அமர்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. கூட்டணியில் இருக்கக்கூடிய 12 வாக்குகளில் 8 வாக்குகளை பெற்று பெரும்பான்மையை பெறக்கூடியவரே பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். இதற்கமைவாக தற்போது பாசம் அல் பத்ரி அவர்களே தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. மேலும் நடைபெற்ற வாக்கெடுப்பில் பாசம் அல் பத்ரி அவர்களுக்கு ஒரு வாக்கு குறைவாக இருந்ததனால் மீண்டும் இவை தொடர்பான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த கலந்துரையாடல்களில் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுடைய முக்கியமான தலைமைகள் கலந்து கொண்டுள்ளார்கள். அதாவது ஈராக்கினுடைய மிக முக்கியமான தலைமைகளை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு $10 மில்லியன் தருவதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே ஈராக் எதிர்ப்பு குழுக்களுடைய மிக முக்கியமான தலைமைகளை கண்டுபிடித்து தந்தால் நாங்கள் அவர்களுக்கு $10 மில்லியன் வழங்குகின்றோம் என அமெரிக்கா அறிவித்திருந்தது. இவ்வாறு கண்டுபிடித்து தருமாறு அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்ட தலைமைகள் ஈராக்கிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான அமர்வுகளில் கலந்து கொண்டுள்ளார்கள். நேற்றைக்கு முன்தினமே இவர்கள் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கு எதிரான உச்சக்கட்ட எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. ஈராக்கிய பிரதமரை தெரிவு செய்யக்கூடிய அமர்வுகளில் காத்திப் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவரும் சுஹதா படைப்பிரிவினுடைய தலைவரும் கலந்து கொண்டுள்ளார்கள். இவர்களை நாங்கள் தேடிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவர்கள் ஈராக்கிய அரசாங்கத்தின் அமர்வுகளில் எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் கலந்து கொள்கின்றார்கள். மேலும் இது ஈராக்கிய அரசாங்கத்தின் முறையற்ற செயலாகும். பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய செயலாகும். இதனால் நாங்கள் விரைவில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய நாடாக ஈராக்கிய அரசாங்கத்தை அறிவித்து விடுவோம். மேலும் ஈராக்கிய பிரதமர் தெரிவிலும் நாங்கள் கூடிய கவனத்தை செலுத்தி வருகின்றோம். விரைவில் ஈராக்குக்கு எதிரான அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என ஈராக்குக்கான அமெரிக்க தூதரின் மூலமாக ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கைகளும் மிரட்டல்களும் வழங்கப்பட்டுள்ளன.
அடுத்து நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். இந்த போர் நிறுத்தத்தை ஹிஸ்புல்லா தான் சீர்குலைத்திருப்பதாகவும் இதற்கான பதிலடிகளையே நாங்கள் வழங்கி வருவதாகவும் எதிரி நெட்டன்யாஹூ தெரிவித்திருந்தார். அமெரிக்காவுக்கும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு அமைவாக லெபனானிலே சுதந்திரமாக செயற்படுவதற்கு எங்களுக்கு எல்லாவிதமான உரிமையும் இருக்கின்றது என்றும் அவன் அறிவித்திருந்தான். இவனுடைய இந்த அறிவிப்புகள் மிகவும் ஆபத்தானவை. அமெரிக்காவின் தலைமையிலே லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் லெபனானிய அரசாங்கத்தை சிக்க வைப்பதற்கான முயற்சிகள் என்பது தெளிவாக புலப்படுகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரி லெபனான் முழுவதும் மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களை லெபனானிய அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. லெபனானிய தலைமைகள் இந்த தாக்குதல்கள் தொடர்பான ஒரு அறிக்கையை கூட வெளியிடவில்லை. தங்களுடைய தேசத்தையும் தங்களுடைய நிலத்தையும் தங்களுடைய மக்களையும் கொன்று குவிக்கக்கூடிய எதிரியோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இவர்கள் மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். மேலும் இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகள் பயனற்றது என்பதனை லெபனானிய அரச தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த பயனற்ற ராஜதந்திரத்திற்காகவோ பேச்சுவார்த்தைகளுக்காகவோ நாங்கள் காத்திருக்க போவதில்லை. நாங்கள் இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடிகளை தொடர்ச்சியாக வழங்குவோம். எங்களுடைய நிலத்தை மீட்டெடுப்பதற்காகவும் எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காகவும் லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காகவும் நாங்கள் ஆக்கிரமிப்புக்கு தொடர்ச்சியான பதிலடிகளை வழங்குவோம். இந்த ஆக்கிரமிப்பை முறியடிப்பதற்கு இந்த மண்ணினுடைய மக்களே உண்மையான உத்தரவாதம். ஆக்கிரமிப்புக்கு எதிராக இறுதி வரை போராடுவதே எங்களுடைய நிலைப்பாடாகும் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவும் இன்று அதிகாலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 4 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்கமைவாக தைபே மற்றும் தேர்சிரியன் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் இந்த தாக்குதலில் 10 சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் குறித்த தாக்குதலிலே கொல்லப்பட்ட படுகாயமடைந்த சிப்பாய்களை ஹெலிகாப்டர்களில் ஏற்றிச் செல்லக்கூடிய காணொளிகள் கசிவடைந்திருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அல் பயாதா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதிலே 5 சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். டசன் கணக்கான கவச எதிர்ப்பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே கவச படைப்பிரிவினுடைய 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கோலானி படைப்பிரிவினுடைய மிக முக்கியமான கட்டளை தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போதும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. அடுத்து பாகிஸ்தான் தொடர்பாகவும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ரசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எங்களுடைய நல்ல நண்பரும் அண்டை நாடும் ஆகும். ஆனால் அது பேச்சுவார்த்தைகளுக்கு பொருத்தமான மத்தியஸ்தர் அல்ல. மேலும் மத்தியஸ்தம் செய்வதற்கான நம்பகத்தன்மையும் அதற்கு இல்லை. அவர்கள் எப்போதும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நலன்களையே கருத்தில் கொள்கின்றார்கள். அமெரிக்காவின் விருப்பங்களுக்கு எதிராக அவர்கள் எதுவுமே கூறுவதில்லை. உதாரணமாக அமெரிக்கா ஆரம்பத்தில் ஈரானின் முன்மொழிவு ஏற்றுக்கொண்டது. ஈரான் முன்வைத்திருந்த 10 நிபந்தனைகளையும் செயற்படுத்துவதாக அறிவித்தது. பிறகு அதிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கியது. ஆனால் இவற்றை கூட பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் உலகுக்கு வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. லெபனான் விடயத்திலும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் இவ்வாறு தான் நடந்து கொண்டார்கள். மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளின் போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நலன்களை மாத்திரமே அவர்கள் கருத்தில் கொள்கின்றார்கள். எப்போதும் மத்தியஸ்தர்கள் நடுநிலையாக செயற்பட வேண்டும், ஒரு பக்கம் சாய்பவர்களாக இருக்கக்கூடாது என ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ரசாய் அவர்கள் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தம் தொடர்பாக ஆரம்பத்திலேயே நான் பல தகவல்களை காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் பாகிஸ்தானிய தலைமைகள் அமெரிக்க அடிமைகள் என்பது உலக அறிந்த உண்மையாகும். அடுத்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஓமானுக்கு விஜயம் செய்ததற்கு பின்பு மீண்டும் பாகிஸ்தானிலே களமிறங்கினார். ரஷ்யாவுக்கு விஜயம் செய்வதற்காகத்தான் மீண்டும் பாகிஸ்தானுக்கு அவர் வருகை தந்தார். அதே நேரம் இந்த தகவலை பயன்படுத்தி அதிகளவான இந்திய ஊடகங்கள் போலி பிரச்சாரங்களையே மேற்கொண்டிருந்தன. ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஓமானிலிருந்து மீண்டும் பாகிஸ்தானுக்கு வருகை தந்துவிட்டார். மீண்டும் பாகிஸ்தானிலே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன, ஈரான் பின்வாங்க போகின்றது, ஏதோ நடைபெற போகின்றது என வழக்கமான அவர்களுடைய மிகைப்படுத்தல்களை வெளியிட்டிருந்தார்கள்.
நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ரஷ்யாவுக்கு செல்வதற்காகத்தான் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஓமானில் இருந்து மீண்டும் பாகிஸ்தானுக்கு வருகை தந்திருந்தார். அதே போன்று பாகிஸ்தானில் களமிறங்கிய ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் 3 மணித்தியாலங்களுக்குள் அனைத்து தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு விட்டு ரஷ்யாவுக்கான பயணத்தையும் ஆரம்பித்தார். இன்று அதிகாலை வேளையில் ரஷ்யாவை சென்றடைந்தார். இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இன்றைய தினம் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் அப்பாஸ் அரக்சி அவர்கள் மேற்கொள்ளப் போகின்றார். அத்தோடு நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை பெற்றுக் கொள்வோம். அவர்களே எங்களுக்கு அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை தருவார்கள். இல்லாவிட்டால் நாங்கள் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை பெற்றுக் கொள்வதற்கான கைப்பற்றுவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்போம். ஈரானிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை நாங்கள் முழுமையாக பெற்றுக் கொள்வதே எங்களுடைய முதன்மை இலக்காகும். ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதத்தினை பெற்றுக் கொள்ள முடியாது. ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதத்தினை பெற முடியாது. மேலும் பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் எந்த விதமான அட்டைகளும் இல்லை. எங்களிடம் தான் அனைத்து விதமான அதிகாரங்களும் அட்டைகளும் காணப்படுகின்றன. அதே போன்று ஈரானின் காக்தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் குழாய்கள் இன்னும் 3 நாட்களுக்குள் வெடித்துவிடும். எண்ணெய் உற்பத்தி தளங்களிலே எண்ணெய் குழாய்கள் வழியாக எண்ணெய் பாய்ந்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு காரணத்திற்காக அவை நிறுத்தப்பட்டால் அந்த எண்ணெய் குழாய்கள் முழுமையாக வெடித்துவிடும். இதனால் அவர்களுக்கு இன்னும் 3 நாட்களே இருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய கடற்படை முற்றுகையை இறுக்கி இருப்பதனால் காக்தீவில் இருந்து எண்ணெயை வெளியேற்றுவதற்கான கப்பல்கள் முடக்கப்பட்டு விட்டன. இதனால் எண்ணெய்களை வெளியேற்ற முடியாமல் தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் குழாய்கள் வெடித்துவிடும். இவ்வாறு வெடித்ததற்கு பின்பு அதனை அவர்களுக்கு ஒரு பொழுதும் மீள கட்டமைக்க முடியாது. மேலும் இது இயற்கையுடன் தொடர்புடையதை போன்றதாகும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானுக்கு அதிகளவான எண்ணெய்களை ஏற்றுமதி செய்ய முடியாவிட்டால் காக்தீவிலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய எண்ணெயின் கொள்ளளவு அதிகரித்துவிடும். மேலும் குறித்த எண்ணெய் தளத்திலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய எண்ணெயை வெளியேற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டதும் அந்த எண்ணெய் குழாய்களுக்குள்ளே உச்சழுத்தம் ஏற்படுத்தப்பட்டுவிடும். இதனால் இந்த எண்ணெய் குழாய்கள் முழுமையாக வெடித்துவிடும். இதனைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் களத்தினுடைய உண்மையான யதார்த்தம் என்னவென்றால் காக்தீவிலே தொடர்ச்சியாக எண்ணெய் கப்பல்கள் எண்ணெய்களை நிரப்பி வருகின்றன. எண்ணெய் சேமிப்பினுடைய கொள்ளளவில் எந்தவிதமான தாக்கமும் ஏற்படுத்தப்படவில்லை. மேலும் ஈரானிய இராணுவத்தினர் இவற்றை தந்திரமாக செயற்படுத்தி வருகின்றார்கள். காக்தீவிலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய எண்ணெய்களை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்வதற்கும் அந்த எண்ணெய்களை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்கும் ஈரான் பல வழிமுறைகளை மேற்கொண்டு வருகின்றது. செயற்கைக்கோள் புகைப்படங்களுக்கு அமைவாக காக்தீவிலே அதிகளவான எண்ணெய் கப்பல்கள் எண்ணெய்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. எனவே அண்டப்புழுகன் கூறுவதை போன்று இன்னும் 3 நாட்களுக்குள் காக்தீவிலே எந்தவிதமான இயற்கை வெடிப்புகளும் ஏற்பட போவதில்லை. ஆனால் அண்டப்புழுகன் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருப்பது காக்தீவை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா என்கின்ற சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது. இது ஒரு இயற்கையான வெடிப்பு என்று பிரச்சாரங்களை மேற்கொண்டதற்கு பின்பு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் காக்தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் போலும். அண்டப்புழுகனுடைய கருத்துக்கள் இதனைத்தான் உறுதிப்படுத்துகின்றன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களுக்கு பின்பு ஈரானிய இராணுவத்தினர் காக்தீவிலே பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்தியுள்ளார்கள். வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக நிலைநிறுத்தியுள்ளார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு விட்டு காக்தீவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் இவற்றை முறியடிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பாகிஸ்தானிய விஜயத்தின் போது ஈரானினுடைய புதிய நிபந்தனைகளை உள்ளடக்கிய புதிய முன்மொழிவை முன்வைத்திருப்பதாக தற்போது ஈரானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய நிபந்தனையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு இந்த போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிபந்தனைகள் தொடர்பாக மாத்திரமே ஈரான் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும். நீங்கள் இந்த போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான புதிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் அவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்வதற்கு மாத்திரமே ஈரான் முன்வரும். அதே நேரம் அணுசக்தி தொடர்பாகவோ யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாகவோ இதற்கு பிறகு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் மேற்கொள்ளாது. ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு அவ்வாறு நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பின்பு அணுசக்தி திறன்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளலாம். ஆரம்பத்திலேயே அணுசக்தி திறன்கள் தொடர்பாகவும் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாகவும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை. இந்த யுத்தத்தினை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரும்பினால், நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு விரும்பினால் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளுங்கள். மேலும் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை நீக்கப்படும் வரை ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஈரானின் இறுதி முடிவை பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களிடம் ஒப்படைத்துள்ளார். இப்படியான நிலைமையில் இன்று அதிகாலை டொனால்ட் ட்ரம்ப் அவசர பாதுகாப்பு சபை கூட்டத்தினை கூட்டுவதற்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இன்றிரவு அவசர பாதுகாப்பு சபை கூட்டம் கூட்டப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை பேசுவதற்கு ஈரான் விருப்பத்தினை தெரிவிக்காததனால் ஈரானினுடைய இறுதி நிலைப்பாடு தொடர்பாகவும் ஈரான்
ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் முடிவுகளை எடுப்பதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் இன்று அவசர பாதுகாப்பு சபை கூட்டத்தினை கூட்டியுள்ளார் என எக்ஸியோஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த கூட்டத்திலே ஈரானுக்கு எதிரான இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்து